இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜெனரேஷன் வந்து ஒரு துரதிர்ஷ்டமான ஜெனரேஷன். ஏன் அப்படின்னா குழந்தைகள் இறக்குறத அப்பா அம்மா பார்க்குற சுச்சுவேஷனை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறது உங்களுக்காக மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலிக்காக. அண்ட் குழந்தைகள் அப்பா அம்மாவை தான் ரோல் மாடலாக வச்சு பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இரவு ஃபுல்லாகவே ஃபோன் பார்த்துட்டு இருந்தால் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை, அதை பார்த்து தான் கற்றுப்பாங்க. 70% ஒரு வருஷத்தில் பீப்புள் இறக்குறாங்கன்னா 70% வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழ்வியல் நோயால் தான் மக்கள் இறக்குறாங்க. இந்த டயபெட்டிஸ், பிபி, கேன்சர், இது எல்லாமே தவிர்க்கலாம், ஈஸியாக தவிர்க்கலாம். ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறமும் தவிர்க்க முடியும், அதுதான் நாங்கள் பண்றோம். ஆனால் ஒரு நோயை நம்ம தமிழர்கள் சொன்னது தான் இங்கே கோட் பண்ணோம், வருமுன் காப்போம். ஸோ இது எல்லாருமே மறந்துட்டாங்க. அந்த காலத்தில் நகர்வலம் போகிற மாதிரி இந்த காலத்தில் காலையும் சாயந்தரமும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சுகர் வளம் போய்கிட்டு இருக்கோம். அப்படி போயும் குறையல, வருமுன் காப்போம் நல்லது தான். ஆனால் இந்த மாதிரி சில பேருக்குலாம் வந்த பிறகு என்ன பண்ணுறதுன்னு ஒரு எண்ணம் வரும்ல. ஸோ இந்த டயபெட்டிஸ், பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வந்த பிறகு அதை எப்படி, அதற்கான சொல்யூஷன் என்ன சார்? ஸோ 4 ஸ்டெப் அப்ரோச்சுன்னு இருக்குது சார். ஒன்று வந்து டிசீஸ், நீங்கள் கேட்குறது டிசீஸ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம். ஸ்டார்டிங் வந்து மெடிசனில் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அந்த சிம்டம்ஸ் வந்திருக்கும், உடனே நம்ம நேச்சுரல் லைஃப் ஸ்டைலுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் உடம்பு. அப்போ ஒரு 3 மாதமோ 6 மாதமோ ஸ்டார்டிங்கில் எங்களோட இதுலேயே ஃபஸ்ட்டு மெடிசனில் ஸ்டார்ட் பண்ணி, முக்கியமான விஷயம் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஸோ எல்லா நோய்க்குமே ஒரு வேர் பிரச்சனைன்னு ஒன்று இருக்கும். இப்போ டயபிட்டிஸ் எடுத்துட்டிங்கன்னா அதோட வேர் பிரச்சனை இன்சுலின் எதிர்ப்பு தன்மை. ஸோ அப்படி ஒரு நோய்க்கு ஒரு வேர் பிரச்சனை இருக்கும். இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் என்ன தெரியுமா? நம்மளுடைய பேசிக்கான வாழ்வியல் தான். நல்லா தூங்கணும், பசிச்சு சாப்பிட்ணும், இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு பேசிக்கான எக்ஸசைஸ் போதும். ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாத ஃபேமிலியோட சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணணும், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம உடம்புக்குள்ளே பாசிட்டிவ் ஹார்மோன்கள் நிறைய வேலை செய்யுது. இதெல்லாம் இந்த நோயில் வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். நிறைய பேர் மைண்ட் வைஸ் ஸ்ட்ரெஸ்ஸே ஃபேமிலியால் தான் எங்கிறது சாப்பிட்றது. ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ எங்கே நம்மளுக்கான ஒரு 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 நமக்கு மகிழ்ச்சியான இதோ அதை வந்து பண்ணணும். ஸோ எல்லாமே நீங்கள் சொல்கிற எல்லா லைஃப் ஸ்டைல் டிசீஸ்க்குமே உடம்புக்குன்னு ஒரு விதி இருக்குது. இந்த விதியை கடைப்பிடிச்சி அதோட ஒத்திசையாக நம்ம வந்து வாழணும்னா இந்த எல்லா டிசீஸையும் ஈஸியாக ப்ரிவெண்ட் பண்ண முடியும். நேச்சரை விட்டு நம்ம விலகிட்டே இருக்கோம், ஆனால் நம்ம நேச்சர் ஒரு பகுதி. நேச்சரோட திருப்பி நம்ம கிட்ட வர 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 இந்த நோயெலாம் வந்த இடம் பார்த்து திரும்பி அதுவே போயிடும். இப்போ உங்களை ஒரு சுச்சுவேஷனில் போட போகிறேன். ஒரு நோயுற்ற மனிதரை நீங்கள் சந்திக்கிறீங்க, அவருக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட் தரணும்னு நினைப்பீங்களா, இல்லை எஜுகேட் பண்ணணும்னு நினைப்பீங்களா? ஸோ எங்ககிட்ட ஒரு ஃபார்மேட் இருக்குது சார். ஸோ அது சொல்கிறேன். எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் வரணும்னாலே என்னோட ஒரு ஒர்க் ஷாப், இலவச ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறேன். அந்த ஒர்க் ஷாப்பு வாரம் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். முதல்ல அந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் என்னோட ட்ரீட்மெண்ட்டில் அலோவ் பண்ணுவேன். அந்த ஒர்க் ஷாப்பில் முதல்ல அந்த நோயை பற்றி சொல்லித்தரேன். இந்த நோய் எதனால் வருது, என்னெல்லாம் பண்ணால் இதுலேருந்து வெளியில் வரான்னு எஜுகேட் பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டராக நான் என்ன நினைக்கிறேன், என்னோட பிரின்சிபல் ஃபஸ்ட்டு அந்த நோய் பற்றின ஒரு தெளிவான விளக்கங்கள் கொடுத்தா மட்டும்தான் எனக்கு ரைட்ஸ் இருக்குது அவங்களை நான் ட்ரீட் பண்ணுறது. எடுத்த உடனே மாத்திரை எழுதி கொடுக்கறதுன்றதை விட அது நோய் எதனால் வருதுன்னு டீச் பண்ணிவிட்டு அவங்ககிட்டே சொல்லிடுவேன். இது வந்து லேர்னிங், இது வந்து நீங்கள் புது விஷயம் கற்றுக்க போகிறீங்க, கற்றுக்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வாழ்வியல் முறையை கற்றுக்கவே முடியும்னு சொல்லிட்டு அந்த நாலேஜ் கொடுத்ததுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு எஜுகேட் பண்ணுறீங்க. எஸ். அப்புறமேட்டு அந்த நாலேஜை அடிப்படையாக வச்சு, ஏன்னா மக்களுக்கு எல்லாமே தெரியுது சார், ஆனால் ஏன் இதை பண்ணணுன்றது தெரிய மாட்டேங்குது. தூங்கணும்னு தெரியுது, ஏன் தூங்கணும், பசிச்சாதான் சாப்பிடணும்னு தெரியும், ஆனால் ஏன் இப்படி கொடுக்கும்போது எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை வார்த்தை யூஸ் பண்ண மாட்டோம், எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ எங்களோட ஸ்டூடெண்ட் என்ன, இங்கே கற்றுக்கிட்ட விஷயத்த ஒரு டீச்சரு ஸ்கூலில் போயிட்டு அவங்களாவே கிளாஸ் எடுக்கிறாங்க. நான் சொல்லித்தர விஷயம் அந்த குழந்தை கேட்டு வீட்டுக்கு போயிட்டு எனக்கு வந்து சிப்ஸ்லாம் வேணாமா, எனக்கு ஃப்ரூட்ஸ் தாங்கம்மான்னு கேட்குறாங்க. அவங்க எனக்கு ஒரு ஃபீட்பேக் அனுப்பிச்சாங்க. இதை விட என்னவா இருக்க முடியும்? ஸோ இது இந்த நாலேஜில் தான் கிடைக்குது.